என் அப்பனோட அழுக்கு வேட்டி கட்டி பார்த்தேன் ஒரு வாட்டி. என் அப்பனோட அழுக்கு வேட்டி கட்டி பார்த்தேன் ஒரு வாட்டி. ஈரக்கோல நடுங்கி போச்சு எனக்கு தான் அழுக்கு, அத்தனையும் அப்பனோட உழைப்பு தான். ஈரக்கோல நடுங்கி போச்சு எனக்கு தான் அழுக்கு, அத்தனையும் அப்பனோட உழைப்பு தான். என் அப்பனோட அழுக்கு வேட்டி கட்டி பார்த்தேன் ஒரு வாட்டி. வரப்ப வெட்டி வெட்டி புத்தகமா வாங்கி கொடுத்தான், வாய்க்கா மட திறந்து அறிவு கண்ண திறந்தான். வரப்ப வெட்டி வெட்டி புத்தகமா வாங்கி கொடுத்தான், வாய்க்கா மட திறந்து அறிவு கண்ண திறந்தான். தலை மேல கலப்ப வச்சு தோளு மேல என்ன சுமந்தான், கோபுரம் போல அப்ப இருந்து கலசமா ஏத்தியும் வச்சான். கோழி தூக்கம் போடும் மனுஷன், கோழி கூவை எழுந்த மனுஷன், ஓயாம உழைச்ச மனுஷன், ஓடாட்டம் தேய்ந்த மனுஷன், தலையில கைய வச்சு கட்டாந்தரையில் படுத்த மனுஷன், புது துணி நானும் போட பழச கட்டி திரிஞ்ச மனுஷன். பொட்டிக்குள்ள அழுக்கு வேட்டி பொக்கிஷமா இருக்கும் அப்ப, போட்டோவுக்கு போசு கொடுத்து சாமியானா எங்க அப்ப. பொட்டிக்குள்ள அழுக்கு வேட்டி பொக்கிஷமா இருக்கும் அப்ப. என்னுடைய பெயர் சிவகங்கை, எங்கள் வீட்டுக்காரர் பேர் வீரப்பன். அவங்க இப்போ திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. எனக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். என்னுடைய பொண்ணு பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறாங்க, செகண்ட் இயர். பையன் 12th படிக்கிறாங்க, அரசு மாதிரி பள்ளி விழுப்புரத்தில். என்னுடைய பிள்ளைங்க 2 பேரும் நல்லா படிப்பாங்க. ஆனால் என்னுடைய கணவர் எதிர்பார்க்காத மரணம் இது எங்களுக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் பாப்பாவுக்கு ஓரளவு பே பண்ணிட்டு, அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ்ல இன்னும் பெண்டிங் 12,000 ரூபாய் இருக்கு. செகண்ட் இயர் ஃபீஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலையில எனக்கு எப்படி ஒரு பிரதர் ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாரு, கலசத்துல இருக்காங்க, பிரதர் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அங்கே நாங்கள் இந்த மாதிரி ஃபாதர் ஃபீஸ் கட்ட முடியாம, பாப்பா படிக்க முடியாம வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே, சரி எங்களால் முடிஞ்ச ஃபர்ஸ்ட் செம்முக்கு அவர் ஹெல்ப் பண்ணாரு. அது மூலயமா சரி பிரதர் வர வச்சு மீடியாவில் போட்டால் பாப்பாவுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அப்புறம் என்னுடைய பையனும் 12th இந்த வருஷம் முடிக்க போகிறான். அடுத்து அவனை என்ன படிக்க வைக்கிறதுன்னு தெரியல. எனக்கும் சுகரு, என்ன பண்ணுறதுன்னு புரியல எங்களுக்கு. என்னுடைய மகள் அவங்க நல்லா பாடும் திறமை இருக்குது, எந்த கிளாஸுக்கும் போகல, நல்லா பரதம் ஆடுவாங்க, நல்லா டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் யூடியூப்லாம் வந்திருக்காங்க. அதன் மூலயமா அவங்களுடைய டேலண்ட்டு வெளியில் வந்தாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். மற்றபடி என்ன எதிர்காலத்தில் என்ன பண்ணுறதுனே புரியாத அப்படியே இருந்து போயிருக்கு எங்களுடைய நிலமை.